கேரளாவின் கொல்லம் பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்ற மனுவுக்கு பிறக்கும் போது வலது கை இல்லை. பின்னர் போலியோவால் ஒரு கால் பாதிப்புக்கு உள்ளானது. எதிர்கொண்ட இன்னல்களால் நம்பிக்கை இழக்கவில்லை இவர். ஒரு கை கொண்ட இவருக்கு மற்றொரு கை ஆனது தூரிகை. ஆம், திருவனந்தபுரம் ரவிவர்மா ஓவியப் பள்ளியில் ஓவியம் பயின்றார். கிடைத்த விளம்பர பதாகைகள் எழுதும் பணியை இன்முகத்தோடு செய்த இவருக்கு இறையின் உருவங்களை தீட்டும் பணி கிட்டியது. கொட்டார கணபதி கோயிலிலும் சபரிமலை அன்னதான பகுதியிலும் ஐயப்பன் சித்திரங்களை வரைந்தார். காண்போர் அனைவரையும் கவர்ந்தெழுத்து இறையின் உருவம் கூடுதல் வாய்ப்புகளுக்கு வழி செய்தது. தற்போது ஆவடி ஐயப்பன் கோயிலின் 37ஆம் ஆண்டு பிரதிஷ்டை நாளை முன்னிட்டு ஓவியங்கள் தீட்டும் பணியில் சிரத்தையுடன் ஈடுபட்டுள்ளார் மனு. இயற்கையோடு இயைந்த இறைவனின் ஓவியங்கள் மனுவின் மாறா நம்பிக்கைக்கும் சிறப்புமிக்க கலைத்திறமைக்கும் சான்றாய் காட்சி தருகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நவீன்குமார்.